வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல ஒரு கலர்ஃபுல்லான ஹாலிவுட் அனிமேஷன் படமா இருக்கிற மைக்ரேஷன். மினியன்ஸ் படத்தை தயாரிச்ச இலுமினேஷன் ஸ்டுடியோஸோட இந்த வாத்து குடும்பத்தோட பயணம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதைப்படி மேற்கு ஒரு பயந்த குணமுள்ள அப்பா வாத்து. அவருடைய குடும்பம் எப்பயுமே தான் வாழற குளத்துல இருந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரு இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு தன்னுடைய மனைவி பாமு மற்றும் குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையா ஜமைக்கா தீவுக்கு இடம்பெயரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவரு வராரு. நியூ இங்கிலாந்துல ஆரம்பிக்கிற இந்த பயணம் நியூயார்க் வழியா போகுது. போற வழியில ஒரு கொடூரமான செஃப் கிட்ட இந்த வாத்து குடும்பம் மாட்டிக்குது. இதுக்கப்புறம் அந்த வாத்து குடும்பம் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது, கடைசியா தங்களோட ஆசையான ஜமைக்கா தீவை அந்த வாத்து குடும்பம் அடைஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்தோட விஷுவல்ஸ் சூப்பராகவே இருக்குது. ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் பார்க்குற ஃபீலை இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்துல வர பறவைகளோட டிசைன் வித்தியாசமா நல்லாவே இருக்குது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் ஆரம்பிச்சதும் தெரியாம முடியறதும் தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டை இந்த படம் நல்லாவே கொடுக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல பாதுகாப்பான இடத்தை விட்டு வெளியே வர்றது, தன்னுடைய குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்ட்டுன்னு ஒரு நல்ல மெசேஜை இந்த படம் கொடுக்குது. படத்துல வர காமெடி காட்சிகள் சின்ன குழந்தைங்களை மட்டும் கவர்ற மாதிரி இல்லாம பெரிய நபர்களையும் கவர்ற மாதிரி இருந்தது இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்தோட கதைக்களம் சிம்பிள் தான். அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. படத்துல வில்லனா வர அந்த செஃப் கதாபாத்திரத்தை இன்னுமே பெட்டரா இவங்க மேக் பண்ணிருக்கலாம். படம் பார்க்கும்போது ஜாலியா இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் மனசுல நிக்காத ஒரு கிளாசிக் மூவியா தான் இந்த படம் இருக்கிறது ஒரு சின்ன குறையா தான் இருக்குது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.